லீடர்ஸ். ஸோ லீடர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ லீடர்னு ஒரு வார்த்தை கேட்டாலே நமக்கு என்ன மைண்ட் வரும்னா, ஒரு ஆள் இப்படி கை காமிச்சிட்டு இருப்பாரு. பின்னாடி வந்து ஒரு 4, 5 ஃபாலோவர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்புறம் என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு கீழ இருக்க மக்கள், நமக்கு பின்னாடி வர ஃபாலோவர்ஸ கரெக்ட்டா பார்த்துக்கிற ஒரு ஆளு. கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, அந்த மக்கள வந்து அந்த மக்களையும் வந்து டெவலப் பண்ணணும். தானும் வளரணும். அந்த மக்களையும் டெவலப் பண்ணணும். இதுதான் வந்து லீடரோட ஒரு வேலை. சமீப காலமா என்னோட கருத்து இது. சமீப காலமா இப்போ இல்ல, முன்னாடி இருந்தே வந்து வார் சிச்சுவேஷன் வந்து முன்னாடி முன்னாடி நடந்துச்சு. இப்பவும் அது ஒரு தலை தூக்கி நிக்குது. ஒரு வார் சிச்சுவேஷன். எத டெவலப் பண்றாங்க இல்லையோ, அந்த நாட்டோட இந்த மிலிட்டரி அந்த பவர் வந்து எல்லா நாடும் டெவலப் ஆயிட்டே இருக்கு. எதுக்குன்னா, தேவைப்படும்போது உன்னை அடிக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிட்டே இருக்கு. நம்ம நியூஸ் சேனல்ல அடிக்கடி பார்த்துட்டே தான் இருக்கோம். ரஷ்யா, உக்ரைன், அப்புறம் வந்து இப்போ ஈரான், யுஎஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்தியா, பாகிஸ்தான் நடந்துச்சு. அப்புறம் ஹமாஸ், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க நியூஸ் சேனல்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். தீவிரவாதம், வன்முறை, இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து நியூஸ் சேனல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நாட்டுக்கு கூட நடந்துட்டு இருக்கு. அப்போ நாட்டில் மக்கள் வந்து சரியில்லை, அப்புறம் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சூழ்நிலைக்காக தான் அந்த இடத்துல தலைவர், ஒரு பொலிட்டிக்கல் லீடரை வந்து எல்லா ஊர்லேயும் வச்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயும் வந்துட்டு மாநிலத்துலையும் சரி, ஓவராலாக நாட்டுக்கும் சரி, ஒரு பொலிட்டிக்கல் லீடரை வந்து எல்லா நாட்டிலையும் வச்சுருக்காங்க. ஸோ லீடர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம். பட் இப்போ உள்ளுக்குள்ள மக்கள் சரியில்லைனால தான் அதை கரெக்டாக நீங்கள் கொண்டு போங்கன்றக்காக தான் பொலிட்டிக்கல் லீடர்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. பட் அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, அந்தந்த நாட்டுக்கு வந்து கரெக்டாக பாதுகாப்பாக இருக்காங்க, ஓகே. பட் ஆப்போசிட் நாடு, அந்த ஆக்ஷன் எடுத்த நாடு, அதாவது இந்த சைடு நீங்கள் குண்டு வீசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த குண்டு விழுந்த அந்த நாடு இருக்குல்ல, அங்கே வந்து உனக்கு எதிரான கரெக்டான எதிரி அவன் வந்து செத்துட்டான், இல்லைனா ரத்த வெள்ளத்தில் இருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அவனை தான் உன் டார்கெட். பட் அந்த குண்டு விழுந்த இடத்துல வந்து குழந்தைகள் இருக்காங்க, மக்கள் இத்தனை பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் வந்து சாகுறாங்க. இப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து பொலிட்டிக்கல் லீடருக்கான கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன் இப்படி லீடர்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க? வெளியிருந்து பார்க்கும்போது என்னடா ஏண்டா ஒரு நாட்டை வந்து சண்டை போடுது, அப்படி சும்மா இருப்பியா அப்படின்னு தோணும். அப்படி சொல்கிறாங்கன்னா இன்னும் அந்த நாட்டில் வந்து ஒன்றும் உழலை அப்படின்னு தான் அர்த்தம். ஒருத்தன் வந்து சொல்கிறான் அப்படின்னா, ஏடா அவன் அடித்தானா திருப்பி தான் அடிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா, நீ இன்னும் அடி வாங்கலை அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டோட மக்கள் அந்த அடி வாங்கின மக்கள்கிட்ட போய் கேட்டாச்சுங்க, நீங்கள் சண்டை போடுங்க, ஓகே, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படி தான் அவங்க கேட்பாங்க. நம்ம குழந்தைங்க இறந்துச்சு, நம்ம ஹஸ்பண்டே இறந்தாங்க, நம்ம குடும்பத்தில் உள்ள மக்களே இறந்தாங்க, இப்படி தான் அவங்க கேட்பாங்க. ஒருத்தன் திமுறா அந்த இடத்துல பேசுகிறானோ, இப்போ வந்து நான் அடித்தா நீ திருப்பி அடிப்பேன், அவன் கரெக்டாக தான் பண்ணாங்க, அந்த பொலிட்டிக்கல் டெசிஷன் வந்து கரெக்டாக தான் எடுத்தாங்க, ஆமாம் அவன் அடித்த திருப்பி தான் அடிப்பான் அப்படின்னு சொல்கிற கூட்டங்கள் வந்து அங்கே வந்து அடி விழலை அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாட்டு கீழே ஒரு மக்களாக இருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த குரல் ஓங்கி இருக்குது. ஆமாம் கரெக்டு தானே அப்படின்னு ஒரு குரல் ஓங்கி இருக்குது. எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியாதுல்ல. ஒரு நாள் வந்து அவனும் அடி வாங்குவான். ஸோ அப்படி அடி வாங்கும் போது அவனுக்கும் புரியும். அதுக்காக அவன் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்ல வரல. முடிஞ்ச அளவுக்கு வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் நம்ம ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட இந்த ஒரு காமன் மேன், அதாவது ஒரு காமன் பீப்புள் சரியில்லைனா தான் நம்ம தலைவர்கள்னு ஒன்று இருக்காங்க. நம்ம காமன் பீப்புள் கிட்டேயே ஒரு சமத்துவம் வந்து கரெக்டாக உருவாக்கினோம் அப்படின்னா, தலைவர்களும் கரெக்டான ஒரு வழிமுறையை அவங்கள பயன்படுத்தி நமக்கு சீராக போயிட்டே இருக்கும். ஏன்டா இதெல்லாம் ஒரு கருத்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். வந்து வேர்ல்ட் ஆஃப் விஜய் ஜிபின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல். அதில் வந்து அடிக்கடி அவன் சொல்லிட்டே இருப்பான். ரொம்ப இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக சொன்னால் பூமர்னு சொல்லிடுவாங்க. கரெக்டு தான். ரொம்ப கரெக்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் அது பூமர்னு சொல்லிடுவாங்க தான். பட் இப்போ அந்த பேருக்காக வந்து நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை வந்து இல்லை சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆகிடாது. ஏன்னா ஒரு பூமர்னு சொல்லி கலாய்க்கிறதோ, என்னடா லூஸ்தனமாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறதோ, ஆமாம் அவன் அடித்தா நான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறதோ, இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட மக்கள் வாயிலிருந்து ஏன் வருது அப்படின்னா, அவங்க இன்னும் அடி வாங்கலன்னு அர்த்தம். நம்ம ஊர்லேயும் வந்து ஒரு குண்டு விழுந்தாதான் அந்த அப்போ வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு இப்போவுமே நம்ம வந்து சமத்துவமாக ஒரு புரிதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளும் கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம சைட்லேருந்தே ஒரு வன்முறையை தவிர்த்துடலாம். இது ஏன் வந்து ஒரு கருத்தாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்தை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மீடியா இருந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பாக நல்ல விஷயம் செய்கிறது அது தெரியாது. பட் ஒரு தப்பான கண்டென்ட்டோ, இல்லை வந்து ஒரு வன்முறையோ, ஒருத்தன் சுடுறானோ, இல்லை இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பயங்கரமாக வைரல் ஆயிரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையில் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வந்து அந்த கருத்தை வந்து வெளியிட்டிருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை. இதை வந்து ஒரு 5 பேர் பார்க்கும்போது, அந்த 5 பேர் வந்து ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. இப்படி ஷேர் பண்ண வேறு நாடுகளுக்கும் இது போனால் ஒரு நம்பிக்கை. ஓகே, நம்ம சமத்துவமாக இப்பவுமே இருந்துடலாம் அப்படின்னு ஒரு காலம் வரும்போது வந்து இந்த போர் அப்படின்னு ஒரு அந்த இது வந்து சூழல் வந்து அமையாது. ஏன் இவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சண்டை போடலாம். இப்போ நீ என்னை அடித்த, நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னா உன் கூட இருக்க எல்லாமே பாதிக்கிறாங்க அப்படின்னா நான் யோசிக்கணும்.
இப்போ கூட இருக்கவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா, நான் உன்ன அடிக்கிறனால அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, நான் அதை யோசிக்கணும். ஒரு லீடரா நான் இருக்கேன் அப்படின்னா, அந்த லீடர் வந்து யோசிக்கணும். இன்னொருத்தன நான் அடிக்கிறேன் அப்படின்னா, அவன் கூட இருக்க மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ஏன் இறந்து போற அளவுக்கு சூழ்நிலை ஆகுது அப்படின்னா, ஒரு லீடரா நம்ம யோசிச்சு தான் ஆகணும். பட் இப்போதைக்கு அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் பண்றாங்கன்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல. அது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். என்னதான் நம்ம நாட்டோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நாடு, அப்படி வந்து ரொம்ப காலமா ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னாலுமே, அந்த ஃப்ரெண்ட் நாடு தப்பு பண்ணாலுமே அது தப்பு தான். எக்கச்சக்க குழந்தைகள் இறக்கும்போது, அப்ப வந்து மக்கள்லாம் வந்து சாகும்போது வந்துட்டு, என்னடா ஒரு லீடர்ஸ் எடுக்கிற டெசிஷன் மாரியே ஒரு தெரியலையே அப்படின்னு தான் எனக்கு தோணும். இருந்தாலும் இத நான் தெளிவா ஷேர் பண்றேன் அப்படின்னா, நம்ம ஊர் இன்னும் அடி வாங்காம இருக்கு. பட் அடி வாங்கியிருக்கக்கூடாது தான் என்னோட எண்ணமும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் பார்க்குற வந்து ரொம்ப கோவக்காரங்க ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, அத வந்து சால்வ் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு முக்கியத்துவம் குடுத்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவு நம்ம சைட்லேருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண மாரி, ஒரு ஒற்றுமையோ, ஒரு அமைதிய வந்து நம்ம சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கரெக்ட்டா எடுத்துட்டீங்கன்னா, ஓகே கரெக்ட்டா தான் சொல்றான் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம். இது உங்களுக்கு என்னடா இது இதெல்லாம் ஒரு வீடியோ அப்படின்னா ஓகே பிரச்சனை இல்ல. நடந்துட்டு இருக்கத நான் சொல்றேன். சுத்தி இந்த வார்லாம் வெடிக்கும்போது வந்து சம்மந்தப்பட்டவங்க இறக்கறது மட்டும் இல்லாம, கூட இருக்க மக்களும் இறந்து போறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஒற்றுமையா இருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோவத்தெல்லாம் குறைச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாரி வந்து ஆட்டோமேட்டிக்கா தோணும். ஸோ உங்களுக்கும் அது தோணுச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு கன்டென்ட்டோட உங்கள மீட் பண்றேன். பாய்.